கடந்த ஜனவரி 9ஆம் தேதி டெல்லியிலிருந்து ஒரு கடிதம் தமிழ்நாட்டுக்கு வருது. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா, டெல்லியில பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி நேரடியா தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்புறார். அதுல 5 பாயிண்ட் இருக்கு. அதுல மிக முக்கியமா 2 பாயிண்ட் இருக்கு. 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட். இந்த ரெண்டையும் உடனே நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு மிகப்பெரிய உத்தரவை இந்த கடிதம் தமிழ்நாட்டுக்கு நிர்பந்திக்குது. இதை நடைமுறைப்படுத்தினா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. அதை பத்தி எல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம இந்த கடிதத்தை ஏன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க? இந்த கடிதத்தை அனுப்பிச்சு ஒரே மாசத்துக்குள்ள அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டீல் நடக்குது. அந்த டீலை புகழ்ந்து வட இந்திய ஊடகங்கள் பயங்கரமா எழுதுறாங்க. ஆனா லண்டன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச ஊடகமான தி ரியாக்டர்ஸ் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தால மிக மோசமான பாதிப்பு ஏற்பட போகுது இந்திய விவசாயிகளுக்கு அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு எழுதின கடிதத்துக்கும் மோடி அமெரிக்காவோட போட்ட டீலுக்கும் சர்வதேச ஊடகங்கள் இதை எச்சரிக்கிறதுக்கும் இப்ப 2026 தேர்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இந்த கடிதம் இப்ப தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏன், எதற்காக இந்த கடிதம் இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது? இதற்கு பின்னாடி பாஜக செய்த துரோகம் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 2 நாட்களா தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, டெல்லியிலிருந்து வந்த ஒரு கடிதம் தான். ஜனவரி 9, 2026 டெல்லியில பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் விலானம் IAS அப்படிங்கக்கூடியவங்க ஒரு கடிதத்தை தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த கடிதம் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. இப்ப ஏன் அது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த கடிதத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 மிக முக்கியமான விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதாவது மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும், இந்த 2 பாயிண்ட்டை மையமா வச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் பிரச்சாரத்துல பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பிரச்சாரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, தஞ்சாவூர் அப்படிங்கிறது நெல்லுக்கு பேர் போனது, தமிழ்நாட்டினுடைய நெல் களஞ்சியம்னே சொல்லலாம். காலங்காலமாக 2000-3000 ஆண்டுகளாக இந்த காவேரி படுகையில தமிழர்கள் விவசாயம் பண்ணி நெல்லை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நெல் உற்பத்தியை கட்டுப்படுத்தணும், இவங்க நெல்லை உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வட இந்தியாவிலிருந்து, குறிப்பாக இந்தியாவினுடைய பாஜக அரசு இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இந்த நெல் கோதுமை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு கூடுதல் தொகை கொடுக்கறாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய அந்த MSPன்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது நெல் கோதுமை கொள்முதலுக்கான அடிப்படை ஆதரவு விலை, அந்த ஆதரவு விலையும் தாண்டி தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் விவசாயிகள் எல்லாமே நெல்லை உற்பத்தி பண்றாங்க, கோதுமை உற்பத்தி பண்றாங்க. இப்படி நெல்லை உற்பத்தி பண்ணும்போது அது தண்ணி வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நெல் உற்பத்தியால நிலம் மாசுபடுது. இது இல்லாம ஃபெர்டிலைசர் ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. காலங்காலமாக தமிழர்கள் இந்த அரிசியை தான் உணவா உண்டுகிட்டு இருக்கிறோம் 2000-3000 வருஷமா. திடீர்னு வந்து நீங்க வந்து நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய MSP பத்தல அப்படின்னு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக விவசாயிகளுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் சொல்லக்கூடிய இந்த ஆதரவு விலை பத்தவில்லை அப்படிங்கிறது தான். இந்த ஆதரவு விலையை இன்னும் அதிகமாக சேர்த்து கொடுங்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தை கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து கூடுதலாக ஒரு தொகை ஒதுக்குறாங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சாவூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது, நாம அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட குண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே 2024-25 இதே பாஜக அரசாங்கம் இவங்க இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸா 2300 ரூபாய் கொடுத்தாங்க. அதாவது ஜெனரலான நெல்லுகளுக்கு. அது இல்லாம A கிரேடுக்கு 2320 கொடுத்தாங்க. இது பத்தல அப்படிங்கிறதுனால பாஜக அரசாங்கம் கொடுத்ததை விட கூடுதலான ஒரு தொகையை ஒரு குவிண்டாலுக்கு 105 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாயில இருந்து 2545 ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் நீங்க கொடுக்க கூடாது. விவசாயிகளுக்கு எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கூடுதல் தொகை கொடுக்குறீங்க? இப்படி கூடுதல் தொகை நீங்க கொடுக்கறதுனால அவங்க வெறும் நெல்லையே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெல் உற்பத்தி மையமா வச்ச விவசாயம் இருக்கு, நீங்க இதை செய்யக்கூடாது, இதனால தண்ணி பாதிக்கப்படுது, இங்க தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது கதையை யாரு விடுறாங்க அப்படின்னா, பாஜக அரசாங்கம் விடுறாங்க. இதுல நமக்கு அடிப்படையா வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தென்னிந்தியா அப்படின்னா முழுக்க முழுக்க அரிசியை நம்பிதான் இருக்கு, அதாவது நெல். வட இந்தியா அப்படிங்கிறது கோதுமையை நம்பிதான் இருக்கு. இந்தியாவினுடைய பிரதான உணவே இது ரெண்டும் தான். இந்த ரெண்டையும் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க எப்படி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும்? டெல்லியில உட்கார்ந்துட்டு அவங்க எழுதின கடிதத்துல 3வது பாயிண்ட் பாருங்க, தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அடிஷனல் போனஸ் ஆன் பேடி அண்ட் வீட்
over and above the MSP by some of the state government including the government of Tamil Nadu will cause higher sowing and production of these food grains. இப்படி காசு கொடுக்கிறதுனால அதிகமான உற்பத்தி நடக்கும் அப்படிங்கறாங்க. இப்படி அதிகமா உற்பத்தி நடந்தா wheat and paddy are comparatively water, fertilizer and input intensive crops and their disproportionate cultivation exacerbates groundwater depletion. அதாவது நிலத்தடி நீரை பாதிக்குமா? ஏன்னா நீங்க நிறைய நெல் போடுறீங்க அப்படிங்கறாங்கனால சாயில் அண்ட் டீக்ரேடேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ் அண்ட் ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு விவசாயி நெல்லை எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணுனா நீங்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, தண்ணி பாதிக்கப்படுதுன்னு, இன்புட் காஸ்ட் அதிகமாகுது அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல. ஆயிரக்கணக்கான கார் தயாரிச்சுட்டு இருக்கான், லட்சக்கணக்கான பனியன் ஃபேக்டரி இருக்கு, லெதர் ஃபேக்டரி இருக்கு, எல்லாரும் தண்ணி எடுத்து தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகளை மட்டும் நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க? விவசாயிகள் இந்த உற்பத்தியிலிருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வருது? அந்த எண்ணத்துல தான் அந்த கடிதமே எழுதப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் படிப்படியாக நெல் உற்பத்தியிலிருந்து போயிடணும். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் கோதுமை உற்பத்தி பண்றவன் கோதுமை உற்பத்தியிலிருந்து போயிடணும். சரி, இதெல்லாம் போயிட்டா அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா, இவங்க இந்த கடிதத்தை அனுப்பிச்சு கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு பிப்ரவரி மாசம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பந்தம் போடுறாங்க. அமெரிக்காவோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமே மையம் என்ன அப்படின்னா, விவசாய பொருட்களை மலிவான விலையில எங்க இருந்து, அமெரிக்காவில இருந்து கப்பல் கப்பலா கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்றதுக்கான வேலை தான் அந்த ஒப்பந்தமே. ஆனா மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதனால விவசாயிகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் லண்டன்ல இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகமான த ரியட்டர்ஸும் கட்டுரை எழுதுறாங்க. ரொம்ப தெளிவா ரியட்டர்ஸுடைய கட்டுரையை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, எப்படியெல்லாம் இந்திய விவசாயிகள் ஒட்டுமொத்தமா அழிய போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அந்த டைட்டிலே பாருங்க, இந்தியா யுஎஸ் ட்ரேட் பேக்ட் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளை எப்படி இந்த ஒப்பந்தம் நேரடியாக காவு கொடுக்க போகுது அப்படின்னு கட்டுரை வந்திருக்கு. சர்வதேச ஊடகம் எழுதி இருக்கிறான். இந்த ஒப்பந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் விவசாயிகளுக்கு இந்த எம்எஸ்பியோட நிறுத்திட்டு படிப்படியா இவங்களை விவசாயத்திலிருந்து அற்புதப்படுத்திட்டு முழுக்க இறக்குமதி சார்ந்த ஒரு நாடாக இந்தியாவை மாற்றலாம் என்ற எண்ணத்தில் இந்த பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு நேற்று செயல்படல. கடந்த 2 ஆண்டுகளாகவே இதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பலகட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்காவோடு நடந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது G7 மாநாடு நடக்கும் போது வெளிப்படையா அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்தியா எங்களுடைய விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணுவதற்கு சந்தையை திறந்து விட வேண்டும் பேசுறாரு. இதை டெல்லியிலிருந்தே அவர் பேசுறாரு. இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா இருக்கு. அவன் நெல் உற்பத்தி பண்ணி கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வர்றாங்க இந்த பாஜக மோடி அரசாங்கம். இது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க 3500 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் விவசாயிகளுக்கு இந்த நெல் கொள்முதலுக்கு. இது மட்டும் இல்லாம அரசுடைய நேரடி கொள்முதலையும் அதிகப்படுத்துறோம் அப்படின்னு வெளிப்படையா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த எம்எஸ்பி அதிகப்படுத்த வேணும். எம்எஸ்பி மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய அந்த ஆதரவு விலை சரியாக இல்லாத பட்சத்தில் மாநில அரசாங்கங்கள் அவங்களுடைய சொந்த காசிலிருந்து இந்த ஊக்கத்தொகையை வழங்குறாங்க இல்லையா, அதை தடுக்க கூடாது. மத்திய அரசாங்கம் எந்த விதமான நிர்பந்தமும் ஏற்படுத்தக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க, இதை நீ கொடுக்காத, அதை நீ செய்யாத அப்படின்னு கடிதம் அனுப்புறாங்க. அதையும் மீறி தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் விவசாயியை பொருட்படுத்தி சில விஷயங்களை செய்யும் போது என்ன பண்றாங்க, நீங்க இதுல கையெழுத்து போடுங்க, அதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு எப்படி நம்மளுடைய கல்வி தொகையை கட் பண்ணாங்களோ அதே போல விவசாயிகளுக்கு வரக்கூடிய மானியங்களையும் கட் பண்ற வேலையை நோக்கி அவங்க நகர்றாங்க. அப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த விவசாய கொள்கை என்னவா இருக்கு, வெளிநாடுல இருந்து இறக்குமதி பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், நெல் உற்பத்தியாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், காலங்காலமாக தஞ்சை மண்ணில் விளைந்த நெல் விவசாயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் அத்தோடு சேர்த்து கூடுதல் விலையும் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை போல 3500 ரூபாய் கொடுத்தா நம்ம விவசாயிகள் இன்னுமே செழிப்பா இருப்பாங்க. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாத்தா மட்டும்தான் நாம ஒரு தற்சார்பான மாநிலமாக, தற்சார்பான நிலமாக வாழ முடியும். நாம தற்சார்பா இருக்கக்கூடாது. குறிப்பாக உணவு உற்பத்தியில் நாம் தற்சார்பாக இருக்கக்கூடாது. யாரையோ நம்பி கையேந்து நிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை இந்த பாஜக மோடி அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக முறியடிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை.